நான் உங்க பிரியா பேசுறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல நார்மல் பைப்பிங் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பைப்பிங் வந்து இந்த மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. நல்லா வந்து பாத்தீங்கன்னா துணி இழுவ கொடுக்கணும். அந்த மாதிரி நல்லா கிராஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்போ போல பிளவுஸ்ல நல்ல பக்கத்துல ஒரு 1/4 இன்ச் வெளியே வச்சு இதை பாருங்க, இந்த மாதிரி வெளியே வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்க. கரெக்டா இந்த கைடு வந்து இந்த ஓரங்கள்லயே வரும். ஃபுல்லாவே இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் வரும்போது இந்த ஷோல்டர் கிட்ட வரும்போது இந்த பிசுறு பாத்தீங்கன்னா நம்ம பக்கம் பார்த்த மாதிரி பேக் சைட்ல இருக்கணும். இந்த பீஸ் வந்து பிளவுஸ வந்து இழுக்க கூடாது. ஆனா இந்த மேல இருக்க பீஸை மட்டும் லைட்டா மைல்டாலும் லைட்டா இழுத்த மாதிரி வைக்கணும். எம்மிங் பண்றதுக்கு நம்ம இழுக்க கூடாது. பைப்பிங்க்கு லைட்டா இழுத்து தான் வைக்கணும். ஃபுல்லா தைச்சாச்சு, முடிக்க போறோம். இந்த மாதிரி டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. சரிங்களா? கரெக்டா ஒரு 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி லைட்டா கையில இப்படி கீறி விட்டுருங்க ஃபுல்லாவே. நீங்க இப்படி கீறும் போது இந்த பீஸ் எல்லாமே இந்த பக்கம் மேல பார்த்த மாதிரி இருக்கணும். இப்ப என்ன பண்றீங்கன்னா இதை பாருங்க, சும்மா ஒரு மடிப்பு இப்படி மடிச்சுட்டு மறுபடியும் இதை வந்து பிசுரை வந்து உள்ள இப்படி மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு இதை ஒரு மடிப்பு மடிச்சு உள் சைட்ல இன்னொரு மடிப்பு சின்னதா இந்த மாதிரி மடிச்சீங்கன்னா பேக் சைட்லயே உங்களுக்கு பிசுறு வெளியே தெரியாது. ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி சின்னதா வரும். கரெக்டா இந்த சென்டர்ல தையல் போடும். இந்த மாதிரி மடிக்கணும். மடிச்சுட்டு இந்த பிளவுஸுக்கும் இந்த பைப்பிங்க்கும் நடுவுல வருது இல்லையா, அங்க தையல் போடும். மேலே ஏத்திடாம பொறுமையா தையல் போடும். ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். மேலே ஏத்திடுவோம், அதுக்கப்புறம் பழகி. கொஞ்சம் அடிக்கடி நூல் கட் ஆகும். ஏன்னா நம்ம பொறுமையா தைக்கிறதுனால அது கொஞ்சம் பாத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இன்னொரு மடிப்பு மடிச்சது. இந்த மாதிரி டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பார்க்கறதுக்கு அழகா வந்துடும் பைப்பிங். அடிக்கடி நூல் கட்டாததுனால இந்த மாதிரி த்ரெட் எல்லாம் இருக்கும், கட் பண்ணி எடுத்துருங்க. அப்பதான் ஃபினிஷிங் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி பாருங்க, அது மேல ஏத்தாம கரெக்டா அது உள்ளே நீங்க அடிச்சுட்டு வரணும். சரிங்களா? இந்த மாதிரி கரெக்டா உள்ளவே அடிச்சுட்டு வரணும். இது மாதிரி நீங்க அடிச்சு பாருங்க, நல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.